ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ தான் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் ஆகுது நம்ம. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம், அதாவது மாசி மாதத்தோட 15 நாளும் பங்குனி மாதத்தோட 15 நாளும் வரும் இந்த மார்ச் மாதத்தில். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பார்ப்போம். பொதுவாகவே இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா புனித நீராடு மாதம்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா புனித நீராடுவதில் நிறைய இடங்களில் கும்பமேளாவில் மாசி மகம் வரப்போகுது. அப்போ ஸோ சொல்கிறேன், இப்போ அடுத்தடுத்து இப்போ என்னங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ பொதுவாகவே இந்த மாசி மாதங்களில் பார்த்திங்கன்னா புனித நீராடுவது, அது சவுத்து சைடு பார்த்திங்கன்னா நிறைய அம்மன் கோயிலில் திருவிழாக்கள் நடக்கும் இந்த மாசி மாதம் பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து விமர்சையாக நடக்கும் இந்த மார்ச் மாதத்தில். ஏன்னா மாசியும் பங்குனியும் பாதி வருதுங்களா. இப்போ முதல் பாதி வந்து மாசி மாதமும், ரெண்டாவது பாதி வந்து பங்குனி மாதமும் வரும். ஸோ இன்னொரு என்ன விசேஷம் இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்தோட, அதாவது இந்த மாதத்தோட எண்டில் சனி பயிற்சி வருது. திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இது ஒரு விஷயம். சனி பயிற்சியை பற்றி வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தான பலன்களை பார்ப்போம். ஸோ மார்ச் மாதத்தில் வேறு என்னெல்லாம் விசேஷங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சஷ்டியோடு சேர்ந்து கிருத்திகை நட்சத்திரமும் வருது. சஷ்டி திதியும் வருது, கிருத்திகை நட்சத்திரமும் வருது. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கு. ஏன்னா முருகனை வந்து கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்ததாக சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி சஷ்டி திதியும் வேறு வருது. ஸோ அன்றைக்கி முருக பக்தர்கள் விரதம் இருந்து ஸோ அன்றைக்கி முருகனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நிறைய முருகன் கோயிலையும் விமர்சையாக நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னும் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. 6ஆம் தேதி வாஸ்து நாள். ஆனால் அன்றைக்கி இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அஷ்டமி இருக்குது. ஸோ அஷ்டமியும் வருதே, வாஸ்து நாள் வருதே, நீங்கள் பூமி பூஜை போடலாமா அப்படின்னா, பொதுவாக அஷ்டமிங்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கி வாஸ்து நாளும் வருது. ஸோ பொதுவாக வாஸ்து நாள் அன்றைக்கி எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போடலாங்கிறது ஒரு வாஸ்துவில் ஒரு ஐதீகம். ஸோ நம்ம வாஸ்து வீடியோ அடுத்தடுத்து போடுவோம். ஸோ இப்போ 6ஆம் தேதி வாஸ்து நாள் வருது. அஷ்டமி வந்தாலும் யார் பேரில் அந்த வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு அன்றைக்கி வந்து தாராபலன் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில், அவங்க நல்ல தசபுத்தி நடக்கிறதுங்கிற பட்சத்தில் அன்றைக்கி வாஸ்து பூஜை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விசேஷம் வந்து 12ஆம் தேதி வந்து மாசி மகம் வருது. அதாவது பௌர்ணமியோட கூடிய மாசி மாதத்தில் வர மகம் நட்சத்திரம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாசி மகம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதுவும் இந்த கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புனித நீராடுவாங்க. அந்த மாசி மகத்தை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு உகந்தது. அன்றைக்கி நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறது, முன்னோர் வழிபாடு பண்ணுறது அந்த மாசி மகத்தை அன்றைக்கி ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி பௌர்ணமியாகவும் வரும் வர. ஸோ அதனால் அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து புனித நீராடுவது, முடிந்தால் கும்பகோணத்துக்கு போயிட்டு அந்த மாசி மக குளத்தில் வந்து புனித நீராடுங்க. இல்லை முடியலைங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குளம், ஆறு இதில் வந்து நீராடிட்டு உங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ண. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி சனி பயிற்சி வருது. ஸோ இந்த மார்ச் மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. நம்ம சேனலோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜி வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு அப்டேட்டாக கொடுக்குறதுக்காக தான் மெயினாக நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அஸ்ட்ராலஜியோட பேஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அப்படியே நம்ம அப்டேட்டடாக ஒரு ட்ரெண்டிங்காக கொடுக்க போகிறோம். இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுங்கிற தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வீடியோவில் நம்பர் இருக்கும், நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம்ல, மாத ராசி பலன்கள், அடுத்து வார ராசி பலன்கள் போட போகிறோம், வார ராசி பலன்கள், இதெல்லாமே ஒரு பொது பலன் தான். ஒரு 20% வந்து இது நமக்கு வந்து ஒர்க் ஆகும். 100% இது ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம சுய ஜாதக பலன் தான் நமக்கு வந்து நடப்பு தசாபதிகளை வச்சு சொல்கிறது. அதுதான் வந்து 100% நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்து நமக்கு நல்ல டைம் நடந்துச்சுன்னா இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பலன்கள் நமக்கு வந்து கொடுக்கும். அதில் பாதகமான தசை நடக்குது, பாதகமான புத்தி நடக்கும்போது இந்த பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதம் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கார். இவர் வந்து மே மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார். அப்போ அடுத்தது செவ்வாய், இவர் கடக வீட்டில் இருந்தார். இப்போ வக்ர நிலையில் மிதுன வீட்டில் போயிட்டுருக்கார். செவ்வாய் பகவான் கடகத்துலேருந்து வக்ரமாகி இப்போ மிதுன வீட்டில் பயணம் பண்ணிகிட்ருக்கார். கேது பகவான் கன்னியில் இருக்கார். இவர் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கு போவார். ஸோ அது நம்ம ராகு கேது பயிற்சியில் அப்போ பார்ப்போம். அடுத்து சனி பகவான் இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் 29ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார். அதுக்கப்புறம் மீன வீட்டுக்கு பயணம் பண்ணுவார். அடுத்த வீடியோ நம்ம சனி பயிற்சி வீடியோ போடும்போது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். முதல் 15 நாள், அதாவது மார்ச் 15 வரைக்கும் சூரியன் இங்கே இருப்பார். ஏன்னா மாசி மாதம் இல்லையா, மாசி மாதத்தில் சூரியன் வந்து கும்ப வீட்டில் இருப்பார். 15 நாளுக்கு அப்புறம் சூரியன் மீன வீட்டுக்கு போயிடுவார். ஸோ அடுத்து சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் வந்து மீன வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகுவும் பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் மீன வீட்டில் தான் இருப்பார். மே மாதத்துக்கு அப்புறம் கும்ப வீட்டுக்கு போவார். ஸோ நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் அதை அப்போ அப்படி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். ஸோ இந்த மார்ச் மாதம் எல்லாருக்கும் நல்ல பலன்களை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டு
ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. அடுத்து நம்ம ரிஷபராசியை பார்ப்போம். இந்த ரிஷபராசி அப்படின்னாலே பொதுவாக வந்து ரிஷபராசிக்காரங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனோட வீடு இல்லையா. அதாவது இங்கே ரோகிணி நட்சத்திரம் வேறு இருக்குது. ரோகிணி நட்சத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உச்சமாவார். சந்திரன்னா உங்களுக்கு தெரியும், நிலாவோட அளவுக்கு சொல்லவா வேணும். ஸோ பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப வந்து ஆடை பிரியர் சொல்லுவாங்க. ட்ரெஸ் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மேக்கப் ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதிகமாக பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இதில் இருக்கும். சரி, ஓகே. இந்த மாதம் மார்ச் மாதம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? முதல்ல ராசிநாதன் சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 11ஆம் இடம்ங்கிறது ஆசை, அபிலாசை நிறைவேறும் இடம், லாபஸ்தானம், இதெல்லாம் 11ஆம் இடம். அந்த இடத்துல உச்சமாக வேற ஆகிறார் சுக்கிரன். ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போ இது 11ஆம் இடம் வந்து வெற்றி ஸ்தானமும் கூட. 6ஆம் இடமும் 11ஆம் இடம் தான் வெற்றி ஸ்தானம். இப்போ ஒரு விஷயத்தில் நான் ஜெயிக்க மாட்டேனா, ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறேன், ஒரு கேம் விளாட்றேன், ஜெயிக்க மாட்டேனா, ஒரு எக்ஸாம் எழுதுறேன், ஜெயிக்க மாட்டேனா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் 6ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 11ஆம் இடத்துல ராசிநாதனே வரும்போது ப்ளஸ் அங்கே உச்சமாக வேற ஆகிறாரா, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்குரிய புதனும் 5ஆம் வீட்டுக்குரிய புதனும் சேர்ந்துருக்கிறார். இப்போ 11ல் பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி புதனும் சேர்ந்துருக்கிறார், ப்ளஸ் ராகுவும் சேர்ந்துருக்கிறார். இந்த மாதம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சூரியனும் இங்கே வந்துடுவார். ஸோ 11ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்குது. இது வந்து ரிஷபராசிக்கு ஒரு பெரிய விஷயம். இது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிறாரு. ஸோ இப்போ இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய லாபங்கள் கிடைக்கும். அதாவது தொழில் செஞ்சுட்ருக்கேன், இப்போ எனக்கு 100 போடுறேன்னா எனக்கு அப்படியே டபுள் மடங்கு லாபம் வரும், 200 லாபம் வரும். ஸோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணும் போதோ இல்லை சரி, தொழில் பண்ணும் போதோ சரி, ஒரு ஒர்க் பண்ணும் போதோ சரி, ரொம்ப நாள் வந்து ஜாபில் வந்து ஏதோ ஒரு இன்சென்டிவோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்களுக்கு எனக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்குது அப்படின்னா அது இந்த மாதம் கிடைக்கும். ஏன்னா தனஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார்ல, அந்த இடத்துல நீச்சம் மாறாதுன்னு சொல்லலாம். ஆனால் நீச்சம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமாறார். இந்த இடம் வந்து சுக்கிரன் வந்து உச்சமாற இடம், புதன் நீச்சமாற இடம். இப்போ 2 பேருமே இருக்கிறாங்க போது புதனுக்கு அங்கே நீச்ச போகம் கிடச்சிடும். ஸோ அதனால இதை நீச்சம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தடை இருக்கும் பணம் வர விஷயத்தில். இப்போ இன்றைக்கி வர வேண்டிய பணம் நாளைக்கு வரும், அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பண வரவு நல்லாயிருக்கும். அவங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல ராசிநாதன், 6ஆம் அதிபதியும் 11ல் வெற்றி ஸ்தானம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். ராகுவும் இருக்கிறாரா, ப்ளஸ் 4ஆம் இடம் அதிபதி சூரியனும் போய் அங்கே போகிறார் செகண்ட் ஹாஃப். ஸோ அப்போ வந்து இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மந்த்து தான் இந்த மந்த்து. இந்த 7க்கும் 12க்கும் செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு தான். அதாவது 7ஆம் அதிபதினா மனைவி, பார்ட்னர், இவங்களெல்லாம் சொல்ல தொடர்பு ஸ்தானம், நம்ம போய் சம்மந்தப்படுற இடம். 12ஆம் இடம்னா விரயம். இப்போ 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரலாமா அப்படின்னா வரக்கூடாது. என்ன ஆகும்னா 12ஆம் அதிபதி விரயஸ்தான அதிபதி வந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு விரயம் உண்டு. அதாவது நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இன்கம் வந்து ஒரு 1000 ரூபா இன்கம் வருதுன்னு அதுக்கு நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, இந்த 1000 ரூபாயில் நம்ம என்ன தான் செய்யலாம் அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவு ஒன்று வந்து வந்துடும். தேவையில்லாமல் ஒரு 200 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டேன், இது வந்து தேவையில்லைங்கிறது எனக்கே தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் கொஞ்சம் ப்ரிகாஷனாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று 2ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது பேச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பேசிடுவோம். அதாவது பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாத வார்த்தைகளை சொல்லிடுவோம், யார்கிட்ட சண்டை இழுத்துருவோம், வம்பு இழுத்துருவோம். ஸோ அது வந்து இந்த மாதம் நடக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 23, 24ஆம் தேதி சந்திராஷ்டமம் வருது ரிஷபராசிக்கு. அந்த 23, 24 இந்த 10வது 2ஆம் இடத்துல செவ்வாய் வர இருக்காரா, அந்த 23, 24 அந்த 2 நாள் மட்டும் எப்படியாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுங்க. ஏன்னா சந்திராஷ்டமங்கிற பற்றி என்னங்கிற வீடியோ தனி நம்ம போடுவோம். அந்த சந்திராஷ்டமத்தில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது யார்கிட்ட தேவையில்லாமல் பேசி வம்பிழுத்துருவோம், தேவையில்லாமல் பேசி ஏதாவது சண்டை இழுத்து வந்துடும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சரி, ஓகே. இன்னொன்று வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த ரிஷபராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா சூரியன். அவர் 15ஆம் தேதி வரையும் 10ஆம் இடத்துலையும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துலையும் போகிறார். ஒரு நல்ல விஷயம் தான் இது. ஏன்னா ரிஷபராசிக்கெல்லாம் நம்பர் 1 யோகக்காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். இப்போ யோகா அதிபதி கூட 4ஆம் வீட்டு அதிபதி. இப்போ 4ஆம் இடம் தானே வீடு, வண்டி, வாசல், சுகஸ்தானம், அம்மாவை சொல்கிற இடம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் சொன்னப்போ இதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதமும் நல்லாவும் இருக்கும் அது. ஏன்னா யோகாக்காரனோட 4ஆம் அதிபதி சேர்ந்துருக்கார் இல்லையா. ஆனால் என்ன அப்பா மகனுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை அம்மா கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பாவோ இல்லை அம்மாவோ. ஏன்னா சூரியனோட காரகம் வந்து அப்பா. ஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மா. ஏன்னா ரிஷபராசிக்கு 4ஆம் இடம் அம்மா. ஸோ
ஸோ அம்மா கூட அப்பா கூட ஒரு சின்ன வாக்குவாதமோ ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் பெரிய லெவலில் வந்துடாது அது, சரிங்களா? ஏன்னா ராசியில் குரு இருக்கிறார் இல்லையா? ஸோ அதனால் பெரிய அளவுக்கு வந்துடாது ஒன்று. ஸோ இன்னொன்று என்னென்னா, 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 5ஆம் இடத்துல கேது இருக்கலாமா அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும். ஏன்னா குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக வருவாங்க. அந்த குலதெய்வத்துக்கு இந்த மாதம் வந்து ஒரு வழிபாடு பண்ணுறது நல்லாயிருக்கும். குலதெய்வ கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கும். ஒன்று பாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்குள்ளே நடந்திருக்கும், இல்லைனா இப்போ நடக்க போகும். ஸோ அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு டொனேஷனோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணிட்டு வந்துடுங்க. யாருக்கும் பணம் மட்டும் உதவி பண்ணக்கூடாது. எப்போயுமே தானம் கொடுக்கும்போது எப்போயுமே பணத்தை கொடுக்கக்கூடாது, ஒரு பொருளாக தான் கொடுக்கணும். ஸோ உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வழிபாடு பண்ணுறது இந்த மாதம் சிறப்பு. இன்னொன்று என்னென்னா, அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு ராசியில் இருக்கலாமானா இருக்கக்கூடாது. ஒரு வகையில் குரு ராசியில் இருக்கலாம், ஒரு வகையில் இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு வந்து புதுசாக அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யும்னு சொல்ல முடியாது. ஆனால் பார்க்குற இடங்கள் நன்மையாகும். குரு எங்கெல்லாம் பார்க்குறாரு? 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த இடங்கள் வந்து புனிதமாகும். ஆனால் ராசியில் இருக்கும்போது என்னென்னா, பொதுவாக ராசியில் குரு வரும்போது நிறைய விஷயங்களை ஏமாறுவோம். நம்ம ஈஸியாக நம்பி ஏமாந்துடுவோம். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பணத்தை இழக்கிறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த குரு ராசிக்கு வந்த பிறகு நடந்திருக்கும். பட் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறிடும். இப்போ ஏன்னா குரு பேச்சு வேறு ஆக போதாது இல்லையா? 2ஆம் இடத்துக்கு குரு வரலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பெரிய பாதிப்புகள் இருக்குல்ல குருனால். ஆனால் 8ஆம் அதிபதி குரு ராசியில் இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன மன கஷ்டங்கள், இல்லை ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸு, ஒரு சில இடத்துல சண்டை போடுறது, இல்லை ஒரு சின்னதாக விபத்து, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது நடந்து முடிஞ்சிருக்கும். ஏன்னா இருந்தாலும் ஒரு மந்த நிலையை கொடுப்பாரு, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது சேஞ்ச் ஆகிடும் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம். நம்ம அது குரு பயிற்சி பலன் வரும்போது அது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அடுத்து 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் இருப்பார். இது வந்து ஒரு நல்ல விஷயம். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்லாயிருக்கும். புதுசாக ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், புதுசாக ஒரு திங்ஸ் செய்ய போகிறேன், இல்லை புதுசாக ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதம் ஆப்டான மாதம். ஏன்னா ராசிநாதன் உச்சமாகும் போது 4ஆம் அதிபதி போய் வேற 10ஆம் இடத்துல இருக்கார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடம்ங்கிறது வண்டி வாகனம் சொல்கிறதப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இந்த சிலை செதுக்குவாங்க பார்த்தீங்களா அவங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் நல்லாயிருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து ஒரு பாவியாவது இருக்கணும்வாங்க. சனி பகவான் ஜென்ரலாக பாவிங்கிற இது லிஸ்ட்டில் வந்துடுவார். 10ஆவதுக்கு ரிஷப ராசி யோகா காரணம் அவர் தான். ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ரிஷப ராசிக்காரவங்க. நிறைய விஷயத்தில் சக்ஸஸ் கிடைக்கும். பட் எல்லாத்துலேயும் ஒரு கவனமாக எடுத்து வைக்கணும். ஏன்னா ராசியில் குரு இருக்கும்போது 8ஆம் அதிபதி இருக்கார் இல்லையா? திடீர்னு ஒரு நல்லது நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு புரிதல் இருக்காது. டக்குன்னு போய் சரி அப்படின்னு அடுத்தடுத்து டிசைட் பண்ணிடுவோம். நம்ம ஒரு வரைக்கும் 2 தடவை யோசித்து முடிவு பண்ணுறது நல்லது. நான் சொன்ன மாதிரி கண், பல் இந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த மாதம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நன்மை தான் அதிகமாக இருக்கும். மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ச்சி அடுத்தடுத்து நம்ம சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி இப்படின்னு போடுறோம். அது இல்லாமல் நடுவில் அவேர்னஸ் வீடியோ போட போகிறோம், பொது பலன்கள் போட போகிறோம், ஜென்ரலான வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏன்னா அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான வீடியோஸ் நம்ம போட போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தலச்சன் கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற வீடியோ ஒன்று வரப்போகுது. 3 நட்சத்திரம் போன கல்யாணம் பண்ணால் மாமனார் காவாதுங்கிறாங்க. இது மாதிரி அவேர்னஸ் வீடியோ நம்ம போட போகிறோம், பயிற்சி பலன்கள் போட போகிறோம், அடுத்தடுத்து மாத பலன்கள் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.